நரியும் எலியும். ஒரு காட்டில் பசியுடன் அலைந்த நரி ஒரு எலி கூட்டத்தை கண்டது. நரியின் வாயில் எச்சில் ஊறியது. எலிக்கறி எப்படி இருக்கும்? இப்பொழுது பிடித்தால் ஒன்றுதான் கிடைக்கும். ஏதாவது தந்திரம் செய்தால் தினம் ஒன்று தின்னலாம். நரி எலிகளை தொடர்ந்து அதன் வசிக்கும் இடத்திற்கு அருகில் நின்றது. எல்லா எலிகளும் உள்ளே சென்றவுடன் நரி திறந்த வாயுடன் சூரியனை நோக்கி ஒற்றை காலில் நின்றது. சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்த எலிகள் நரியை பார்த்தது. அதன் ராஜா, நரியாரே, ஏன் ஒற்றை காலில் நிற்கிறீர்? நான் 4 காலில் நின்றால் இந்த பூமியால் என் பாரத்தை தாங்க முடியாது. வாயை ஏன் திறந்து வைத்துள்ளீர்? காற்றுதான் என் உணவு, அதனால்தான். ஏன் சூரியனை நோக்கி நிற்கிறீர்கள்? சூரியனை வணங்குவதற்காக. இது போன்ற சாமியாரை நாம் பார்க்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். இனி காலையும் மாலையும் இவரை நாம் வணங்க வேண்டும். ஆஹா, நம் தந்திரம் பலித்து விட்டது. அடுத்த நாள் காலையில், எலிகள் வரும் நேரம் நாம் ஒற்றை காலில் நிற்க வேண்டும். வணக்கம், வாழ்க குருவே. எலிகள் நரியை வணங்கிவிட்டு உணவு தேட ஓடின. நரி கடைசியாக சென்ற எலியை மெதுவாக பிடித்து தின்றது. பல நாட்கள் நரி இதே போல் எலியை பிடித்து தின்றது. ஒரு நாள், என்ன, நரி காற்றை தானே சுவாசித்து வாழ்கிறது, ஆனால் ஏன் குண்டாகிவிட்டது? என்ன காரணமாக இருக்கும்? எண்ணிக்கை தான் குறைந்து கொண்டே வருகிறது. நரி மட்டும் குண்டாகிவிட்டது. ஒருவேளை நம் எலி நண்பர்களை நரி பிடித்திருக்குமோ? இருக்கட்டும், நானே கண்டுபிடிக்கிறேன். அன்று மாலை எலிகள் வெளியே செல்வதற்கு முன், இன்று நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் கடைசியாக வருகிறேன். நான் நினைத்தது சரி என்றால் நரி என் மீது பாயும். நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே வினாடி நரி பாய்ந்து எலியை பிடிக்க முயலும் போது எலி நகர்ந்து கொள்ள கீழே விழுந்தது நரி. திருட்டுத்தனம் அம்பலமாகிவிட்டது. ராஜா தாவி நரியின் குரல் வளையை கடித்து கொன்றது. மற்ற எலிகளுக்கு நல்ல விருந்து கிடைத்தது. சூழ்ச்சிக்காரர்களின் வார்த்தையை நம்பக்கூடாது. ஒரு நாள் 2 ஆடுகள் எதிர் எதிர் திசைகளில் வந்து கொண்டிருந்தன. இரண்டு ஆடுகளும் ஒன்றுக்கொன்று வழிவிட தயாராக இல்லை. அதனால் இரண்டும் கடும் சண்டை போட ஆரம்பித்தன. இதன் காரணமாக 2 ஆடுகளுக்குமே தலையில் அடிபட்டு பலத்த ரத்தம் கசிந்தது. அவை அனைத்தையுமே ஒரு நரி சிறிது தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு முட்டாள் நரி. அந்த நரி நினைத்தது, நான் அந்த ஆடுகளின் தலையில் இருந்து கீழே வழிந்த ரத்தத்தை குடிப்பேன். நான் சிறிது நேரம் காத்திருந்தா எனக்கு அதிக ரத்தம் கிடைக்கும். ஆடுகள் இரண்டும் சண்டையிடுவதை தொடர்ந்தன. அறிவற்ற அந்த நரி 2 ஆடுகளின் நடுவே குதித்து கீழே இருந்து ரத்தத்தை குடித்தது. இதை கண்ட ஆடுகள் கோபமடைந்தன. 2 ஆடுகளும் வேகமாக ஓடி வந்து தங்கள் கொம்புகளால் நரியை குத்தி கிழித்தன. நரி அந்த இடத்திலேயே இறந்தது. பின்னர் 2 ஆடுகளும் தங்களுடைய பாதையில் அமைதியாக சென்றன. சிந்தித்து செயல்படு. நரி கண்ட திராட்சை கொத்து. ஜாக்கி அப்படின்னு ஒரு நரி ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஒரு பழத்தோட்டத்துக்கு போச்சு. அங்க கொடியில திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்தது. ஜாக்கிக்கு அதை பார்த்ததும் நாக்கு அப்படியே ஊறுச்சு. அந்த திராட்சை பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும், அது எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த பழங்களை பறிக்க உயரமா குதிச்சுது. ஆனா அந்த பழம் அதுக்கு எட்டவே இல்லை. திரும்ப திரும்ப குதிச்சு பார்த்தது ஜாக்கி. கடைசியில சோர்வடைஞ்சு கீழே விழுந்தது. உடனே, சி, இந்த திராட்சைகள் கட்டாயம் புளிப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. முட்டாள் காகம். ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப பசியோட இருந்துச்சு. அது உணவை தேடி நிறைய இடங்கள்ல அலைஞ்சுது. அப்போ ஒரு மரத்து மேல ஒரு காக்கா வாயில ரொட்டி துண்ட வச்சுக்கிட்டு இருந்தத பார்த்தது. அந்த ரொட்டிய எப்படியாவது அந்த காக்கா கிட்ட இருந்து வாங்கணுமே அப்படின்னு யோசிச்சுது. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா,
எனக்காக ஒரு பாட்டு பாட, உன் குரலும் ரொம்ப இனிமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. காகம் நரியோட பேச்சுல மயங்கி பாடுறதுக்காக வாயை திறந்தது. நரி நினைச்சது போல ரொட்டி துண்டு நழுவி கீழே விழுந்துருச்சு. அந்த நரியும் ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடியே போயிடுச்சு. நரியின் மந்திரம். ஒரு நாள் பசியுடன் இருந்த நரி சிங்கத்தை கடந்து செல்ல நேரிட்டது. என்ன வேண்டும் உனக்கு? இதனிடமிருந்து தப்பிக்க முடியாது. இதற்கு அடிபணிவது போல் நடிக்க வேண்டியதுதான். ஐயா, தயவு செய்து என்னை தங்களின் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி. என்ன அதிர்ஷ்டம்! இனி நான் பசியால் கஷ்டப்பட வேண்டாம். சிங்கம் நரியை தன் குகைக்கு அழைத்துச் சென்றது. என் சொல்படி நடந்தால் உனக்கு நல்ல உணவு கிடைக்கும். உங்கள் வாக்கே வேதவாக்கு. சரி, தினமும் காலை மலை மீது சென்று ஏதாவது மிருகம் கீழே திரிகிறதா என்று நீ பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் உடனே என்னிடம் வந்து அண்டா காகசம் அபு காகசம் வேட்டையாடு சீசே என்று சொல்ல வேண்டும். நான் அந்த மிருகத்தை கொன்று உண்ட பிறகு மிச்சத்தை நீயும் உண்ணலாம். மறுநாள் நரி மலை மீது சென்று பார்த்தது. அங்கு ஒரு யானை அதற்கு தென்பட்டது. உடனே நரி ஓடி வந்து சிங்கத்திடம், நான் ஒரு யானையை பார்த்தேன். அண்டா காகசம் அபு காவுக்கும் வேட்டையாடு சீசே. சிங்கம் யானையை கொன்று வயிறு நிறைய உண்ட பின் நரியை உண்ணச் சொன்னது. நரியும் வயிறு நிறைய மகிழ்ச்சியாக உண்டது. பல மாதங்கள் இதேபோல் நடந்தது. நரி மிகவும் குண்டாகிவிட்டது. ஒரு நாள், நான் ஏன் எப்பவும் மிச்சம் மீதியை தின்ன வேண்டும்? என்னாலும் வேட்டையாட முடியும். சிங்கத்திற்கு இந்த மந்திரத்துல தான் பலமே உள்ளது. சிங்கத்திடம் நரி, ஐயா, நீண்ட நாட்களாக மிச்ச உணவை சாப்பிட்டு வருகிறேன். நானே ஒரு யானையை வேட்டையாட விரும்புகிறேன். நரியே, சிங்கத்தால் மட்டும்தான் யானையை கொல்ல முடியும். நான் தருவதை சாப்பிட்டு சந்தோஷமாக இரு. தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். நீங்கள் மலை உச்சிக்கு சென்று யானையை பார்த்ததும் என்னிடம் வந்து அண்டா காகசம் அபுகாவுக்கும் வேட்டையாடு சீசேன்னு சொல்லுங்க. சரி, போய் பார்க்கிறேன். சிறிது நேரம் கழித்து, இந்த பக்கமாக ஒரு யானை வருகிறது. அண்டா காகசம் அபு காகசம் வேட்டையாடு சீசே. நரி உடனே போய் யானையை நோக்கி பாய்ந்தது. ஆனால் யானை அதன் துதிக்கையால் நரியை தூக்கி போட்டு மிதித்துக் கொன்றது. மற்றவர்களைப் போல் நடக்க முற்படக்கூடாது.